ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை தினம். ஒரு திருக்குறள். அதிகாரம் 3. நீத்தார் பெருமை 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. விளக்கம். நல்ல பண்புகளாகிய குன்றின் மேல் ஏறி நிற்கும் சான்றோரின் சினத்தை ஒரு கணமேனும் சமாளித்தல் முடியாததாகும். மனுஷாலயா சந்திரிகா. கார்த்திகை மாத ராசிபலன். விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையுடன் இருக்க வேண்டிய மாதம். எந்த ஒரு காரியமும் ஒருமுறைக்கு பலமுறை முயற்சி செய்த பிறகே முடியும். எதிலும் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். மாத பிற்பகுதியில் மேற்கண்ட வகைகளில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். ஆனால் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதில் பிரச்சனை எதுவும் இல்லை. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். நண்பர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். தாய்மாமன் வழி உறவுகளால் சில தர்மசங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சாதகமான நாட்கள் நவம்பர் 16, 22, 24, 30, டிசம்பர் 3, 5, 8, 11, 14. சந்திராஷ்டமம் நவ 18 விடியற்காலை முதல் 19, 20 காலை வரை. திச 15 மாலை வரை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன். தட்சிணாமூர்த்தி பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது நன்மை தரும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மை தரும். அன்பு உள்ளங்களுக்கு மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க. ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை. மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இச்சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க.